வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மேஹு இனி விலாக்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். முருகன் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடத்தினாரு அப்படிங்கிற கண்டினியூஷன் வீடியோ என்னோடய சேனல் இருக்குது. விருப்பமுள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனி வாழவே கூடாது, இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நினச்ச முருக பக்தருக்கு முருகன் நடத்திய அதிசயங்கள் தான் இது. உண்மை சம்பவம் தான். அவர் என்ன அதிசயங்கள் நடத்தினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கேளுங்க. முதல்ல முருகன் இருக்காரா இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருகன் கண்டிப்பாக இருக்காரு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு அறிகுறி காமிச்சுக்கிட்டே தான் இருக்கார். முதலெல்லாம் வேல் அப்படிங்கிறத வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போது எல்லார் வீட்லேயுமே வேல் வழிபாடு செஞ்சு வேல்மாறல் படிக்கிறக்குரிய வாய்ப்பை முருகன் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இப்போலாம் எல்லார் மொபைல்லையும் ரிங்டோனும் முருகப்பெருமானோட பாடல்கள் தான் இப்போலாம் அதிகமாக கேட்க முடியுது. இப்போது முருகன் என்ன அதிசயம் நடத்தினாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு. அவங்க தீவிரமான முருக பக்தர். முருகனை வேண்டி தான் அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அவங்க ரொம்ப 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 சந்தோஷமாக அந்த குழந்தையோட வருகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்டு இருந்திருக்காங்க. மந்த்லி கரெக்டாக செக்கப் போயிருக்காங்க. குழந்தை பயங்கர ஆரோக்கியமாக வளர்ந்துட்டே வந்திருக்கு. குழந்தையும் அவங்க வயிற்றில் பயங்கர ஆக்டிவாகவும் இருந்திருக்கு. அதுபோல் ஒரு குழந்தை அடிக்கடி அவங்க கனவில் நான் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்க ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் குழந்தை நல்லா இருந்திருக்காங்க, எந்த குறையும் சொல்லலையாம். அந்த அந்த பொண்ணுக்கும் பிளட்டு எல்லாமே கரெக்டாக, அவங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஒரு நாள் எப்பயும் போல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ 9th மந்த் ஆயிடுச்சு, டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தையோட வெயிட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ அங்கே போய் குழந்தைய ஸ்கேன் எடுத்த டாக்டர் குழந்தையோட ஒவ்வொரு பார்ட்டையுமே இங்கே பாருங்கள், உங்களோட குழந்தையோட ஒவ்வொரு பார்ட்டையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. குழந்தையோட ஃபேஸையும் காமிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ குழந்தை இன்னும் ஒரு வாரத்தை நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக தான் ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்களாம். சரி, ஹார்ட் பீட் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப ஹார்ட் பீட் கிடைக்கல போல். அப்போ எந்திரிச்சு ஒரு சைடாக திரும்பி படுத்துட்டு திரும்ப நேராக படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் பீட் இல்லையா. எதுக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப ஹார்ட்டுக்கு போகிற நரம்பில் போகிற ரத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சான். அதனால குழந்தை இனி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம், என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு ஸ்டன் ஆகிட்டு, என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்கள், இனி ஒரு வாரத்தில் குழந்தை கைக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கிடச்சா எப்படி இருந்திருக்கும். அவங்க ஆரம்பத்துலேருந்தே தீவிரமான முருக பக்தரும் கூட. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னப்போ, முருகா ஏன் முருகா இப்படி போய் சோதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு செகண்டு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண விடாமல் குழந்தைய இப்போ உடனே வெளியில் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே குழந்தைய வெளியில் எடுத்துட்டாங்களாம். ஆண் குழந்தை தான் பிறந்துச்சான். குழந்தை 3.5 கிலோ வெயிட் இருந்திருக்கு.
குழந்தைய வெளியில கொண்டு வந்தப்ப, குடும்பமே பார்த்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆனா, அந்த குழந்தைய சுமந்த தாய்கிட்ட குழந்தைய காட்டவே இல்லையாம். ஏன்னா, அவங்க ஏற்கனவே வீக்கா இருப்பாங்க. குழந்தைய இன்னும் காமிச்சா, இன்னும் அவங்க வந்து ப்ரெஷரோ ஏதோ ஒண்ணு அதிகமாகி, ஏதாவது கிரிட்டிக்கல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய அவங்க கண்ல காட்டவே இல்லையாம். இது சொல்றப்ப அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. 9 மாசம் வயித்துல குழந்தைய சுமந்த எனக்கு, அந்த குழந்தைய தொடவோ, பார்க்கவோ எனக்கு பாக்கியம் இல்ல. அந்த முருகன் தான் குழந்தையா எனக்கு வந்தாருன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, அவர் இப்படி செய்வாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்றப்ப, அவங்களுக்கு நான் என்ன ஆறுதல் குடுக்குறதுன்னே எனக்கு தெரியல. ஒண்ணு தான் யோசிச்சேன். ஏன்பா இப்படி சோதிக்கணும்? அந்த குழந்தைய அவங்களுக்கு குடுக்காமயே இருந்திருக்கலாமே! குடுத்துட்டு ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? அப்படி இல்லாட்டி, கொஞ்ச நாள்லே ஏதாவது ஒண்ணு அந்த குழந்தைக்கு ஆகுற மாரி கூட நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். தன்னாலே ஆகுற மாரி பண்ணியிருந்திருக்கலாம். முழுசா ஒரு குழந்தைய உருவாக்கி, ஏன் இந்த மாரி சோதிச்சீங்கப்பான்ட்டு, எனக்கு ரொம்ப என்னால தாங்கவே முடியல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, எனக்குமே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதுலருந்து வெளிய வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்னோட குழந்தைய நினைக்காத நாளே இல்ல." அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. குழந்தை வயித்துக்குள்ள இருக்கப்ப, கனவுல அடிக்கடி முருகன் காட்சி குடுத்துட்டே இருப்பாராம். ஆனா, குழந்தைக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம், முருகன் கனவுல வர்றதவே நிப்பாட்டிட்டாராம். அவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, "இனி முருகனே இல்ல. அவரே இல்ல. அவர்லாம் ஒரு கடவுளா? அவர நான் இனி கும்பிடவே மாட்டேன். எதுக்கு அப்படி இப்படி என்னை சோதிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முருகன பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். இனி நான் சாமியே கும்பிட மாட்டேங்கிற அளவுக்கு அவங்க வெறுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். இப்படி நடந்தா யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி தான் தோணும். அது தப்பில்ல. ஒரு நாள் பயங்கர கோவம் வந்து என்ன செஞ்சாங்களாம், திருப்புகழ் பாடுனா கண்டிப்பா முருகன் கனவுல வருவாரு அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை அனுபவமும் அதுதானாம். திருப்புகழ் படிச்சா கண்டிப்பா முருகன் கனவுல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நைட்டு முருகன் திருப்புகழ் பாடிட்டு போய் தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில செவ்வாய்க்கிழமை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோவில்ல இருந்து ஒரு தேர இழுத்துட்டு வராங்களாம். அந்த தேர்ல ஒரு குட்டி முருகன் சிலை, நல்ல பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு, நெறைய மாலை போட்டு அவர தேர் இழுத்துட்டு வர்றாங்களாம். அந்த தேர்ல ஒரு 5 கலசம் வேற இருந்துச்சாம். அப்போ அந்த தேர்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு நெனச்சவங்கள, சரி போய் தான் பார்ப்போம். பக்கத்துல போய் பார்ப்போம். அவர் என்னதான் பண்றாரு? என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த தேர் பக்கத்துல போய் நின்னவங்க, பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம். "ஏன் என்னோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சோதனை நீங்க குடுத்தீங்க? உங்களவே முழுசா நம்பி இருந்ததுக்கு எனக்கு இந்த சோதனை தேவையா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே நின்றிருந்தப்ப, அந்த தேருக்கு பின்னாடி இருந்து ஒரு பையன், ஒரு டீனேஜர் பையன் மாதிரி ஒரு பையன் வந்து வந்தானாம். அவன் வந்து புல்லட்ல வந்திருக்கான். இப்போ இருக்க டீனேஜர் பசங்க எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் இருந்தானாம். ஆனா, அந்த பையன முன்ன பின்ன அவங்க பார்த்ததே இல்லையாம். ஆனா, அந்த ஃபேஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் பழக்கம் உள்ள ஒரு முகமா அவங்களுக்கு தோணுச்சாம். ஆனா, இதுவரைக்கும் அந்த முகத்த எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் வந்து அ "அக்ஷயா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். எனக்கு இந்த சொன்னவங்க பேரு அக்ஷயா. எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு, "பிரெக்னென்ட்டா இருந்தேல்ல, குழந்தை பிறந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கான். அதுக்கு, இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கு, "நான் உங்க அம்மாகிட்ட தான் ரெகுலராவே செக்கப் போவேன். எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரில. குழந்தைக்கு எந்த குறையுமே உங்க அம்மா சொல்லவே இல்ல. எதுக்காக இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதுக்கான பதில் வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நீ உங்க அம்மாகிட்ட கேட்டு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழுகவும், "சரி நீ ஃபீல் பண்ணாத. நான் அம்மாகிட்ட கேட்டு சொல்றேன். இப்போ முக்கியமா ஒரு வேலையா உங்க வீட்டுக்கிட்ட தான் ஒரு கிரவுண்டு கிட்ட நான் போறேன். நீ அங்க வந்து என்ன பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அந்த புல்லட்ல கிளம்பி போயிட்டானாம். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, பின்னாடியே சரி அவன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருந்திருக்கு. போயிட்டு "என்ன அம்மாட்ட கேட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா நான் இப்ப தான் அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டேன். அவங்க வந்து குழந்தைக்கு ஸ்கேன்லயோ, இல்ல வயித்துக்குள்ள இருக்கப்பயோ எந்த பிரச்சனையுமே இல்ல. குழந்தைய வெளியில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதனால அந்த குழந்தை பிறந்து அவங்க கைக்கு வந்திருந்தாலுமே அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்படி தான் என்னோட அம்மா சொல்றாங்க. அதனால அந்த பொண்ண எத நெனச்சும் ஃபீல் பண்ண வேணாம். அந்த பொண்ணோட அடுத்தடுத்த வாழ்க்கைய பார்த்துட்டு சொல்லு. இனிமேல் அந்த பொண்ணு எதுக்காகவுமே ஃபீல் பண்ண வேணாம். இனி அந்த பொண்ணோட வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இனிமேல் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. உன்னோட வாழ்க்கைக்கு அடுத்து என்ன முன்னேற்றம் தருமோ அத பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு போயிட்டானாம். கரெக்ட்டா இந்த பொண்ணும் முழிச்சிருச்சாம். கடைசில பார்த்தா அது ஒரு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள் தான். கரெக்ட்டா அந்த தேருக்கு பின்னாடி இருந்து முருகப்பெருமான் தான் அந்த பொண்ணுக்கு அதுக்கான பதில் குடுக்கறக்காக, முருகப்பெருமான் அந்த பையனோட வடிவத்துல அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அந்த கனவு வந்ததுக்கப்புறம், சரி முருகப்பெருமான் தான் நமக்கு ஆன்சர் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தன்னோட மனச மாத்திக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ஆன்சர் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ரொம்ப மறுபடியும் மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே, சாப்பிடாம, தூங்காம இந்த மாதிரியே ஒரு 2 மாசம், 3 மாசத்த கடத்திக்கிட்டே வந்திருக்கு. அந்த பொண்ண பார்க்க வர்ற அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே, "முருகப்பெருமான நீ கும்பிட ஆரம்பிச்சது சரிதான். ஆனா, அவர எந்த காரணத்துக்காகவும் விட்றாத" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்ப அந்த பொண்ணு நெனச்சா, இது இப்படியெல்லாம் நடந்ததுக்கு காரணமே அந்த முருகப்பெருமான் தான். அவர போய் திரும்ப கும்பிட சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, எல்லார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்குமாம். மறுபடியும் ஒரு நாள் உச்சக்கட்ட கோவத்துல, "எனக்கு ஏன் தான் இப்படி நடந்துச்சு? என்னோட வாழ்க்கையே இனி வாழவே கூடாது" அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு, சரி கடைசியா முருகப்பெருமான்ட்ட நம்பிக்கையோட, எனக்கு இதுக்கான தெளிவான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, திருப்புகழ் படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போய் தூங்கிட்டாங்களாம். முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, தூங்க போனவங்களுக்கு ஏமாற்றம். முருகப்பெருமான் கனவுல வரல. தொடர்ந்து திருப்புகழ் படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். "நீங்க எனக்கு கனவுல வந்து இதுக்கான முழு பதில நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கூட பயங்கரமா சண்ட போட்டு, அ திருப்புகழ் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் கனவுல வந்தாராம். அந்த கனவுல ஒரு குழந்தை ரூபத்துல வந்தாராம். "நான் உன்னோட குழந்தை தான். நான் உன் குழந்தையா உன்கிட்ட வரப்போறேன்னு சொன்னது உண்மதான். நான் அது போலவே உனக்கு குழந்தையா வந்தேன். ஆனா, நான் உன்கிட்ட வர்றேன்னு தான் சொன்னேனே தவிர்த்து, உன் கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா, எனக்கு நெறைய வேலை இருக்கு. எனக்கு உன் கூட இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுச்சாம். "உன்னோட பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் உனக்கு குழந்தையா உன்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் அது போலவே வந்தேன்" அப்படின்னு அவங்க சொன்னோனே எனக்கு அப்படியே பயங்கரமா புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. "என்னப்பா இப்படியெல்லாம் வந்து கனவுல வந்து எப்படிப்பா சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. "இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன்ன ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எவ்வளோ வருத்தப்படுற, எவ்வளோ அழுகுற அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் நான் உன்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் பக்கத்துல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமேல் நீ எதுக்காகவுமே என்ன நெனச்சு நீ அழுகக்கூடாது. நீ வருத்தப்படுற ஒவ்வொரு நொடியும் எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. இனி உன்னோட வாழ்க்கையில முழுமையான சந்தோஷமும், மன நிம்மதியும் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உன் வாழ்க்கையிலே வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு மன அமைதி வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். "அதனால தான் நான் உனக்கு குழந்தையா வந்தேன். உன்ன பக்குவப்படுத்துறக்காக தான் உன் குழந்தையா உன்கிட்ட வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இனிமேல் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லி, இதுக்கான முழு பதிலும் இதுதான். அதனால இனிமேல் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணவே கூடாது" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்கு. "இனி உன்னோட வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்க போகுது. அதுக்கு இனிமேல் நான் உன் கூடவே இருந்து உன்னோட ஒவ்வொரு நொடியையும் நான் தான் வழிநடத்தப் போறேன்" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுச்சாம். இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நம்ம முருகப்பெருமான தவிர வேற யாருனால நடத்த முடியும் சொல்லுங்க? இனி வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முருகன் எப்படிப்பட்ட பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையுமே முருகனை நம்பிக்கையோட கும்பிட்டோன்னா, அவரு கண்டிப்பா நமக்கு அதுக்கான
பலனை கண்டிப்பாக தருவார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்தாலும் அது கடவுள் தான், உன்னை போய் நான் நினச்சேன் பாரு, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்னு நான் திட்டவே கூடாது. இது எல்லாமே நம்மளோட கர்மா தான். நம்ம முன்ன என்ன செஞ்சோமோ அதோட பலனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமான இந்த காலத்தில் நம்ம அவரை வணங்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு இந்த கனவு வந்த நாள் என்ன தெரியுமா? ஒரு வளர்பிறை சஷ்டி தான். அப்போ முருகப்பெருமான் தான் அவங்க குழந்தையா அவங்களுக்கு வந்து கனவுலையும் வந்து அவங்களுக்கான தெளிவான பதிலையும் கொடுத்துருக்காரு. இதை கேட்குறப்போ முருகா, எப்படி முருகா இப்படி ஒரு அதிசயங்கள் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கதையை கேட்குறப்ப கண்ணீரும் வந்துச்சு. ஆனால் அந்த கனவு அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இப்போ ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. மறுபடியும் முருகனை நம்பிக்கையோட வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முருகனே இல்லை, அவரே இல்லை, அவரை ஏன்டா கும்பிட்டேன் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு முருகன் தெளிவான பதிலை கொடுத்தனால திரும்பவும் முருகனை நம்பிக்கையோட வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முருகப்பெருமான் தன்னோட பக்தர்களை சோதிப்பாரே தவிர அவங்கள கைவிட மாட்டார். அவங்க இந்த கதையை சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாது, முருகன் இதுக்கு அந்த குழந்தைய கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, இது ஏதோ ஒரு அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அது முருகப்பெருமான் தான் நடத்தி வச்சுருக்காரு. அவங்களோட கர்மா வந்து குறையிறதுக்கான வழியாக கூட இது இருக்கலாம். முருகப்பெருமானே கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த உண்மை சம்பவத்தை அவங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். இதுவே முருகன் என்னோட வாழ்க்கையில் நடத்தின மிகப்பெரிய அதிசயமாக நான் நம்புகிறேன். இதுவே முருகன் என் கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். இப்போது அந்த சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக, தைரியமாக, சந்தோஷமாகவே இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமான் தான். ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள அதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கும் வழிகாட்டுதலாக முருகப்பெருமான் இருந்திருக்காரு. இது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையுமே முருகப்பெருமான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷனையுமே அவர் தான் கொடுப்பாரு. நிச்சயமாக முருகப்பெருமான் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் முருகப்பெருமான் நம்ம அருகில் இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிங்க, திருப்புகழ் படிங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். முருகனை நம்ம கனவுல பார்க்கணும், நமக்கான ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா திருப்புகழ் படிச்சிங்கன்னா அவரே நேரில் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கான முழு சாட்சியாக இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். கடைசியாக அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, முருகன் நமக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நமக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் முருகனை முழுமையாக நம்புங்க. அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி உறவுகளே.